அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ள வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டியது. ஆனால் 22வது வசனத்தை யாராவது வாசி. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகலும் தப்பி போகிறதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். பிரைஸ் யாசுவா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யாசுவா ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். வீட்டில் போய் அந்த சம்பவங்களை எல்லாம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனா இங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்நாட்கள் குறைபடாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. எப்படி? யாருமே தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த உபத்திரவ நாட்கள் குறைவுபடும். அப்போ ஒரு ரகசியம் என்ன? எல்லாருக்கும் யார் யார் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறார்களோ, தேவனை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. எப்படி பிரச்சனை? நீ இந்த உலகத்தை எதிர்க்கணும், உலக விசுவாசத்தை எதிர்க்கணும், ஒன்னை நீ எதிர்க்கணும், உன்னுடைய குணத்தை எதிர்க்கணும், உன்னுடைய மாம்ச இச்சையை எதிர்க்கணும், உன்னுடைய அழகு சாதனங்களை ஜெயிக்கணும், அதை வெறுக்கணும். அப்ப உனக்கு போராட்டம் வருமா என்று கேட்டால் வரும். இது நம்ம புரியணும். இது எங்க வர நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, வேதத்தை எடுத்து வாசிக்கிற நேரம் வேதம் சொல்லுகிறது, உலகத்தையும் உலகத்தின் ஆசை இச்சைகளையும் நீ விட்டு விலக வேண்டும். உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு விரோதமான பகையை உருவாக்கி கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தையும் இன்னைக்கு அதிகமா நேசிக்கிறோமான்னு கேட்டா நேசிக்கிறோம். ஏன்? படிக்கிறதே எதுக்கு தெரியுமா? உலகத்தை நேசிக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு நீங்க இந்த உலகத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை விட்டு நீங்க தூரம் போவீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு யாராவது நான் இந்த உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள கூடாது என்ற எண்ணம் வருகிறதா என்று கேட்டால் இல்லை. உலகத்தை நான் நேசிக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகள் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்கின்ற தீராத ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் இந்த ஆசையை எதிர்க்கிறது. அப்படியானால் உனக்கு பிரச்சனை, அப்படியானால் உனக்கு போராட்டம். ஏனென்றால் உலக சிநேகம் யாவுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. நம்ம உலகத்தை நேசிக்காம இருக்க முடியுமா? என்ன இது? உலகத்தில் இருக்கிற அழகை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற பணத்தை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற பதவியை நேசிக்காம இருக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளை நான் நேசிக்காம இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி நமக்குள் கடந்து வருகிறது. ஒன்று, இதற்காக அல்ல என் தேவன் பரலோகத்திலிருந்து இங்கே அனுப்பினது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் 10 வருஷமா இந்த பூமியில் இருக்கிறேன், இல்லை 20 வருஷமா, 30 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. இல்ல, உன்னுடைய பிறப்பு எனக்கு தெரிஞ்சு சுமார் 6000 ஆண்டுகளுக்கு மேல். நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுடுங்க. உன்னுடைய பிறப்பின் விகிதம் 6000 ஆண்டுகளுக்கு மேல். அதுக்கு முன்னாடியே நீ பிறந்துட்ட. ஏன்னா இதை நீ நம்ப மாட்ட, ஏன்னா நீ விஞ்ஞானம் படித்தவன் அல்லவா. அதனால நீ நம்ப முடியாது. எங்க அம்மா என்ன 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெற்று போட்டாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெற்று போட்டாங்க, இது பைத்தியக்காரத்தனம். அப்படின்னா நீ விசுவாசி கிடையாது, அப்படின்னா நீ பைபிளை நம்புறவங்க கிடையாது, அப்படின்னா நீ தெய்வனை நம்புறவங்க கிடையாது. ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ இல்லாம உன்னை அழைச்சாரோ? உலக தோற்றத்திற்கு முன்பாக உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்தேன். எப்படி? உங்க அம்மா அப்பா உண்டாகிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு அப்புறம் எப்படி உங்க அம்மா அப்பா ஒன்னு இந்த பூமியில பெத்து போட்டாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அப்ப ஒண்ணுல நீ பொய்ய, இல்ல உன் பைபிள் பொய். நான் கேட்கறதுக்கு பதில் சரியா இருக்கணும். நீ பொய் சொல்றியா, உன் பைபிள் பொய் சொல்லுதா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த பைபிள் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறது.